தாயாரைப் போல செல்லப்பிள்ளை பற்றி நினைத்துக் கொண்டே ராமானுஜர் அடர்ந்த காடுகள் வழியாக திருமாலிருஞ்சோலையை வந்தடைந்தார். அங்கே கூரத்தாழ்வான் ராமானுஜரை அன்புடன் வரவேற்றார். இருவரும் அழகரை சேவிக்க சென்றனர். அப்போது அழகர் எப்படி காட்சி அளிக்கிறார் என்று ராமானுஜர் கேட்டவுடனே கூரத்தாழ்வானுக்கு கண் பார்வையில்லை என்ற விஷயம் ராமானுஜருக்கு ஞாபகத்துக்கு வந்தது. மனசுல ரொம்ப தாபப்பட்டு கூரத்தாழ்வானை பார்த்து பெருமாளிடத்துல கண் தெரிய வேண்டும் என்று பிரார்த்திக்க வேண்டாமா என்று கேட்க கூரத்தாழ்வான் அப்படி வழக்கமில்லை என்று பதிலளித்தார். உடனே ராமானுஜர், கண் என்பது பெருமாளை தரிசிப்பதற்காகத்தான். உடல் ஆரோக்கியமாக இருந்தால்தானே பெருமாளுக்கு சேவை செய்ய முடியும். நீங்கள் இருவரும் பார்க்கணும் என்று எனக்கு ஆசையாயிருக்கு என்றார். உடனே குருவின் ஆணையை ஏற்ற கூரத்தாழ்வான் சுந்தரபாகு ஸ்தவத்தை அழகர் சந்நிதியில் பாடினார். கடைசி அடி ஸ்லோகம் வந்ததும் கூரத்தாழ்வானுக்கு தோன்றியது, தனக்கு மட்டிலும் கண்ணை கொடு என்று கேட்பது சரி கிடையாது. ஸ்ரீரங்கமாகிய கண்ணை கொடுன்னு அழகரிடத்திலே பிரார்த்தித்துக் கொண்டு வந்தார்கள். கிருமிகண்ட சோழன் செய்த பாபத்தால் அவனுடைய மகன் அகலங்க சோழன் பெருமாளிடத்தில் ஸ்ரீ வைஷ்ணவர்களிடத்தில் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு ராமானுஜரிடம் வந்து ஸ்ரீரங்கத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்ள ராமானுஜரும் சந்தோஷமாக ஏற்று ஸ்ரீரங்கத்திற்கு புறப்பட்டார்.